திருப்பதி, திருவண்ணாமலை, ஸ்ரீரங்கம் போன்ற புனித ஸ்தலங்களை இணைப்பது மட்டுமல்லாமல் கல்வி ரீதியாகவும் நீங்க மருத்துவத்துறை ரீதியாகவும் இணைக்கின்ற ஒரு ரயில் சேவையை நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய பேர் நம்ம திருச்சியிலிருந்து வேலூருக்கு சிஎம்சி மருத்துவமனைக்கு போறாங்க. அவங்களுக்கு சரி அந்த பகுதியிலேருந்து இங்கே திருச்சிக்கு இங்கே மருத்துவ சேவை வரவங்களா இருக்கட்டும், நிறைய பேர் இன்னைக்கு விஐடி கல்வி நிறுவனத்துக்கு நிறைய பேர் இந்த பகுதியில் மத்திய தமிழ்நாடு போறாங்க. அவங்களுக்கு இந்த சேவை நீங்க வேலூருக்கு போகும்போது அங்க பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி வேலூரை மற்ற நம்முடைய திருவண்ணாமலை பகுதியிலிருந்து இந்த திருச்சி, தஞ்சாவூர் இந்த பகுதியில் நிறைய கல்வி நிறுவனம் படிக்கிற மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ரயில் சேவை பயனுள்ளதா இருக்கும். அது இல்லாமல் வர்த்தகம் சார்பாக நீங்க வேலூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், இல்ல காட்பாடியா இருக்கட்டும், இது அது இல்லாமல் ஆந்திராவில் சொன்ன மாதிரி நெல்லூர், நீங்க குண்டூர் போன்ற பகுதிகளுக்கு வர்த்தகம் சார்பாக செல்கின்ற பயணிகளுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ரொம்ப இந்த திருச்சிக்கும் ஹைதராபாத்துக்கும் இடையிலான இந்த இணைப்பு பொறுத்த வரைக்கும் இது ஒரு நிரந்தர சேவையாக இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் பயனுள்ளதாக, பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயனுள்ளதாக ஒரு விரைவு ரயில் ஆக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. அது ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது அந்த அமைச்சர் பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுதிக்குட்பட்ட ஒரு பள்ளியில், ஒரு அரசு பள்ளிகளுக்கு போய் அங்கே ஆய்வு பண்ண போயிருக்கிறாங்க. ஆய்வு பண்ண போகும்போது அங்கே இருக்கிற மாணவர்கள்கிட்ட அவங்க உரையாடுறாங்க. அதில் என்னன்னா அவங்க ஆங்கில புலமை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னை போன்றவர்கள் அவங்க அரசு பள்ளியில் படிக்காட்டியும் அரசு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாங்க, தனியார் பள்ளியில் படிக்கல. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்திருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்னதான் ஒரு கல்லூரிக்கு போய் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு அமைச்சராக அதுக்கு முன்னாடி பல இதில் வேலை பார்த்துருந்தாலும், கார்பரேட் உள்ளது போனாலுமே அந்த ஆங்கில புலமை எனக்கு இல்லை. அது அரசு பள்ளி இந்த மாதிரி இதில் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதை கருத்தை திரும்பி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம தொகுதியை சார்ந்த அந்த அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய அந்த ஆங்கில புலமை இது பண்ணுறதுக்காண்டி அவங்க அதை கேள்வியில் கேட்டிருக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் பக்குவம் தேவை, மறுக்கிறதுக்கு கிடையாது. ஆனால் அதை 1 4 4 8 இன்னைக்கு ஏதோ மிகப்பெரிய அவங்க தவறு செஞ்ச மாதிரி அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி இன்னைக்கு பண்ணுறாங்க. இது என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவேக அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் கால அவகாசம் கொடுக்கணும். கண்டிப்பாக இதில் பொறுத்த கொஞ்சம் பக்குவம் தேவை, கண்டிப்பாக தேவை. அதை மறுக்கிறது கிடையாது. நீங்கள் உங்களை மாதிரி பத்திரிகையாளர், ஊடகவியாளர்கள் இதை செய்தியாக்கியிருக்கிறீங்க. அது கண்டிப்பாக அமைச்சர் அந்த அமைச்சர் மாத்திரம் கிடையாது, இந்த பொதுவாக அது அமைச்சர்கள் மாத்திரம் கிடையாது, யாராக இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் அதை குழந்தைங்கிட்ட இது பண்ணும்போது கொஞ்சம் பக்குவமாக இருப்பதுக்கு நல்ல விஷயம். அது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். ஆனால் அது மிகப்பெரிய பிரச்சனை வரை, மிகப்பெரிய ஒரு கொலை குற்றம் செஞ்ச மாதிரி கொண்டு அதை சித்தரித்து அது பண்ணுறது ஒரு ஃபேக் ஒரு நரேட்டிவ் ஓட்டுறாங்க. இது மாத்திரம் கிடையாதுங்க. இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து குறைகளை சொல்லக்கூடாது கிடையாது. ஆனால் அதை ஒரு நரேட்டிவாக கொண்டு போய் ஏதோ இவங்க ஆட்சியில் எல்லாமே சிறப்பாக இருந்த மாதிரியும் தேனும் பானம் ஓடின மாதிரியும் ஒரு இதை கொண்டு வராங்க. மக்கள் மத்தியில் பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு சொல்கிறேன், மக்கள் பொறுத்த வரைக்கும், தமிழக மக்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாற்றத்தை விரும்புகிறாங்க. இந்த மாற்றம் தொடரணும். என்ன மாற்றம்? லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசை ஜனங்க விரும்புகிறாங்க. அது யாரும் மறுக்க முடியாது. இது போன்ற குறைகள் இருக்கதான் செய்யுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, தாவேக சார்ந்த அமைச்சராக இருக்கிற அண்ணன் செங்கோட்டையனை தவிர எல்லாம் புதியவர்கள். அதில் சில பேரெல்லாம் முதல் முறையாக இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அப்படிப்பட்டவங்களுக்கு சில இது பொறுத்த வரைக்கும் சில நாளடைவில் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்குண்டான ஒரு பொறுப்பான ஒரு எதிர்கட்சியாக நம்ம ஆலோசனை சொல்லலாம், இது மாதிரி சொல்லலாம். ஆனால் எதுக்கெடுத்தாலும் விமர்சனம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கொச்சைப்படுத்துறது, இது தயவு செய்து எதிர்கட்சிகளை தவிர்க்க வேண்டும்ங்கிறத என்னுடைய கோரிக்கையாக இருக்கு. இல்ல, அது என்ன நடவடிக்கை, அதை எப்படி தவறாக முடியும்? ஒரு விபத்துல ஒரு 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அந்த விபத்து பொறுத்த விசாரணை நடந்துட்டு இருக்கு. எதனால அந்த விபத்து நடந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. அது அன்றைய அரசுடைய அஜாக்கிரதை போக்கா, இல்ல காவல்துறையுடைய அஜாக்கிரதை போக்கா, இல்ல நிகழ்ச்சி நடத்துறவங்களோட அஜாக்கிரதை போக்காங்கிறது விசாரணை இனி விசாரணை முடியல. ஆனால் அது எல்லாம் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா 41 குடும்பங்கள் ரொம்ப சாதாரண ஏழை வீட்டு பசங்க, பெண்கள் தான் இறந்திருக்கிறாங்க, குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்கு, துயரற்ற குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்க வேலையை கொடுக்கறது தவறு கிடையாது. நான் அதை தப்பா கூட நம்ம சொல்ல முடியாது. சாதாரண இல்ல, அதாவது இல்ல, நீங்க ஒன்னே ஒரு கேள்வி கேட்கறீங்க. அதாவது
அது கரூர் சம்பவத்தில் இறந்த 41 பேருக்கு வந்து அந்த குடும்பங்களுக்கு ஏதோ அரசு வேலை கொடுக்கறது சரியான்னு கேட்குறீங்க. நான் சரின்னு சொல்லுவேன். ஏன்னா எல்லாம் சாதாரண ஏழை குடும்பங்கள் தான். அந்த குடும்பத்தில் ஒருத்தர் இன்னைக்கு அந்த துயரற்ற அந்த குடும்பங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு கொடுக்கலையா அவங்களுக்கு எல்லாரும் கொடுக்கணுங்கிறத என்னோட எண்ணம். நீங்க இதை பத்தி கேட்டீங்க, நான் சரின்னு சொன்னேன். நான் ஒட்டு போடாதீங்க. சரி, வாழ்வாதாரத்திற்கு 35 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு கொடுத்திருக்கு, அவருக்கு கொடுத்திருக்காரு, பாரதிய ஜனதா கொடுத்திருக்கு. இவ்வளவு கொடுத்து அவங்க அரசு வேலை தேவையா? அதாவது நீங்க அந்த ஏழை இல்ல இது பாருங்க அதாவது ஒரு துயர சம்பவத்தில் ஒரு இருக்கிற ஒரு குடும்பங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆதரவா வந்து ஒரு இழப்பீடு கொடுக்கறதோ ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதோ நம்ம தவறுன்னு சொல்லிட முடியாது. ஆனா இதை விட பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? மத்திய அரசோட திட்டங்களை பெறுவதற்கு இணக்கமா இருக்கிறது அவசியமா இல்ல மோதல் போக்கு? கடந்த காலங்களில் வந்து திமுக மோதல் போக்கு தான் இணக்கமா இல்ல. இதுல நல்ல கேள்விங்க பத்திரிகையாளர். ஒரே ஒரு விஷயங்க, ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காரு, நம்ம அரசாங்கம் தெளிவா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்னு அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறது அது ஒரு விஷயம், அதுல நம்ம எந்த விதத்திலும் நிலைப்பாட்டில் மாற்றம் கிடையாது. அதே வேளையில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ் நீங்க அரசாங்கம் நம்ம நிர்வாகத்துக்காக அது வந்து ஒரு ஒத்து போற ஒரு இதை நம்ம கொண்டு போகணும். நம்ம உதாரணம் சொல்லணும்னா இருமொழி கொள்கை, அதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சகோதரர் விஜய் தலைமையிலான அந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுல உறுதியா இருக்கிறாங்க. நாங்க மும்மொழி கொள்கையை நாங்க ஆதரிக்க மாட்டோம், இருமொழி கொள்கையில் தான் நாங்க உறுதியா இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பல நம்முடைய கடந்த காலங்களில் தமிழக நலனுக்காக பின்பற்றப்பட்ட சில விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அது தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசு சாராமல் ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பு இல்லாம தமிழக இங்க அரசாங்கம் நடத்த முடியுமாங்க? கண்டிப்பா அது முடியாது. அது வந்து என்னன்னா அந்த ஒரு மோதல் போக்க கண்டிப்பா அதை வந்து நம்ம தவிர்க்கணுங்கிறதா ஒரு அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல எந்த தவறு நான் பார்க்கல. நீங்க அரசியல் ரீதியா கொள்கை ரீதியா நீங்க எதிர்க்கலாம் செய்யலாம். ஆனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகள், தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய திட்டங்கள், அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய நிதி இது இல்லாம நம்ம நடத்த முடியாது. அதை பொறுத்த வரைக்கும் நீங்க பிரதம மந்திரி சந்திக்கிறதோ இல்ல அமைச்சர்களை சந்திக்கிறதோ இது கடந்த காலம் சந்திச்சு தான் பேசிட்டு தான் இருந்தாங்க அவங்க. இப்பயும் அது தொடர்தான் செய்யுது. எப்படி சரி, ஒரே ஒரு விஷயம், அதாவது எது எடுத்தாலும் ஒரு சர்ச்சையாக்குறது நம்ம வச்சிருக்கிறாங்க. இது இந்திய அரசு சொல்லலாம், ஒன்றிய அரசு சொல்லலாம். இந்திய அரசு சொல்லக்கூடாது, பாகிஸ்தான் அரசு சொல்ல முடியும், சீனா அரசு சொல்ல முட்டா பயில இருக்கானுங்க. உங்களை சொல்லலங்க, சொல்றேன் நானு. அதாவது ஒன்றிய அரசுங்கிறது நம்ம தமிழ் வழியில நம்ம ஒன்றிய அரசு சொல்றோம், தவறு கிடையாது. அதே வேளையில இந்திய அரசு சொல்லதான் செய்வேன் நான், அது தவறு கிடையாது. இன்னைக்கு அமைச்சர் கீர்த்தனா விஷயம் நான் சொல்லிட்டேன். நான் அவங்க ஏதோ அந்த அணுகுன முறையில கொஞ்சம் தவறுகள் இருக்கலாம், ஆனா அவங்களுடைய நோக்கம் தவறு கிடையாது. என்னன்னா என்ன மாதிரியே அந்த ஆங்கில புலமை இந்த பசங்களுக்கு இல்லையே, நாளைக்கு வந்து அவங்க சங்கடப்படக்கூடாது அங்கிற முறையில் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அணுகுன முறையை ஒன்று தவறாக இருக்கலாம், ஆனா நோக்கம் சரின்னு தான் நான் சொல்லுவேன். நான் இது மாதிரி என்னன்னா பத்திரிகையாளர் ஊடகங்களை உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன். நான் இன்னைக்கு கடந்த சில 50 நாட்களுக்கா என்னன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க பொதுவா, அது ஜனங்களை ரசிக்கல. பத்திரிகையாளர் ஊடகவியலர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உதாரணம் நம்ம இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடினாங்க, அதுக்கப்புறம் நீங்க 2 முறை நீங்க தேசிய கீதத்தை ஏன் பாடினாங்க, அது ஒரு கேள்வியா? இதெல்லாம் என்னங்க ஜனங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம நாட்டில் தேசிய கீதம் மூடு பாடினாலும் என்ன தவறுங்கிறது நான் கேட்கிறேன். நான் தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறாங்க, அந்த ஒரு முக்கியமான கோரிக்கையை இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கு. இப்போ அதுல எந்த வித இது கிடையாது, இதுக்கு முன்னாடி செய்ய முடியல. இந்த அரசாங்கம் வந்து தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாட வச்சிருக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2 முறை தேசிய கீதத்தை பாடி இருக்கிறாங்க. இதுல என்ன தவறு? எதுக்கு எடுத்தாலும் குத்தன்னு சொன்னா எப்படி இது பண்றது? இப்ப ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் கிடையாது, வடகிழக்கு மாநிலங்கள், குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம் போன்ற அங்க மாநிலங்கள் இது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அங்கன்னா நமக்குன்னா இங்க தமிழ்நாடுன்னா ஒரு மொழி தமிழ் மொழி, ஆந்திரால உங்களுக்கு தெலுங்கு தெரியும், தமிழ் கேரளா மலையாளம். ஆனா நீங்க வடகிழக்கு மாநிலங்கள் போனீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 20-30 மொழிகள் இருக்கு. அங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மும்மொழி திட்டம் பொறுத்து. அங்க நிறைய பேர் எதிர்க்கிறாங்க. மொழியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த இருமொழி கொள்கையை தான்
நல்ல விஷயம். அதே நேரத்தில் மூணாவது மொழி அந்த மாணவரோ அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களோ இல்லை இந்த இதை படித்தா நல்லதுன்னு சொன்னால் சந்தோஷம் தான் அது. ஆனால் நான் இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் எல்லாம் பேசுகிறோம் செய்கிறோம். இன்னைக்கு நம்முடைய இந்தியாவில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம இது பண்ணணும். நம்ம வந்து உலகத்திலே இன்றைக்கி 4வது பெரிய பொருளாதாரம், 3வது ஆகணும், 2வது பேசுகிறோம். ஆனால் உலக மொழிகள் கற்றுக்கிறது நல்லது, பசங்களுக்கு நல்லது. நீங்கள் எப்படி நம்ம சொல்கிறாங்க ஹிந்தி மொழியை கற்றுக்கிறது என்னங்க தவறுன்னு சொல்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன் அதே ஒரு பிரெஞ்சு மொழியோ ஒரு ஜப்பானிய மொழியோ இல்லை ஒரு ஜெர்மன் மொழியோ கற்றுக்கலாம் இல்லையா? ஆனால் இன்றைய மும்மொழி திட்டத்தினால உலக மொழிகள் எதுவுமே கற்றுக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. நான் அவங்க வச்ச குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்களே ஹிந்தியை கற்றுக்கிறது தப்பு இல்லையே, நான் நல்லது தானே சொல்கிறீங்க. அதே ஆமாம், அதே இல்லாத உலக மொழிகள் ஏன் நீங்கள் கற்றுக்க முடியாத சூழலை உருவாக்கி இருக்கிறீங்க? இதுதான் ஹிப்போக்ரிசம் சொல்கிறது. நான் அதுதான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு 3 மொழிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று ஆங்கிலத்தில் என்ன 3 மொழிகளில் 2 மொழிகள் நீங்கள் தேசிய மொழிகள் சொல்கிறாங்க. ஆங்கிலத்தை வெளிநாட்டு மொழியாக ஆக்கிட்டாங்க. அப்போ மீதி 2 என்ன படிப்பாங்க? தமிழில் படித்து இன்னொன்று 3வது மொழி வேறு வழி இல்லாமல் அவங்க ஹிந்தியோ வேறு எதாவது எடுக்கணும். பல மாநிலங்கள் சமஸ்கிருதத்தை எடுக்கிறாங்க. இதுதான் மறைமுகமாக 3வது மொழியாக இந்தியோ சமஸ்கிருதம் நீங்கள் திணிக்கிறீங்கன்னு சொல்கிறோம். நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுருங்க, பெற்றோர்களுக்கு விட்டுருங்க, அவங்க ஹிந்தி படிக்கட்டும். ஹிந்திக்கு எதிரானவர் நம்ம கிடையவே கிடையாது, நான் கிடையாதுங்க. ஆனால் திணிப்புக்கு எதிரானவன் எந்த மொழியோ எதுவோ அந்த பசங்க படிக்கட்டும். நம்ம அரசியல் செய்யக்கூடாதான், இது எல்லாருக்கும் சேர்ந்தான், திராவிட இயக்கங்களுக்கு சேர்த்தான் சொல்கிறேன். நான் மொழி பற்று இருக்கணும், மொழி வெறி இருக்கக்கூடாது. சரி, அண்ணன் திருமாவை பொறுத்தவரைக்கும் தலைவர் வைகோ மேல அளவற்ற மதிப்பை வைத்திருப்பவர். மதிப்பு மாத்திரம் கிடையாது, அவ்வளவு பிரிய வச்சிருக்கிறாரு. அவரே பல முறை நான் அரசியலுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள், முக்கியமான காரணம் அண்ணன் வைகோவுடைய அவருடைய செயல்பாடுகளோ அவருடைய பேச்சுகளும் சொல்லியிருக்கிறாரு. நான் அரசியலுக்கு வந்த புதுதல் எனக்கு மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு உத்வேகம் கொடுத்தது. சரி, அவர் ஒரு கைட் பண்ணுவான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு அவருடைய உடன்பிறவா ஒரு தம்பியாக தான் என்னை பார்த்துருக்கிறார். அவர் விடுதலை இங்கே திருச்சி என்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் எங்கிட்ட அன்பாக பழகிறாங்களோ அதற்கு நிகராக என்னோட அன்பாக பழகக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தை தோழர்கள். தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போனாலுமே சிவப்பு கருப்பு சிவப்பு கொடிக்கு அடுத்தபடியாக என்னை வரவேற்கும் கொடிகள் விசிகாவுடைய கொடிகள் தான். அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு சரி, விசிகா தோழர்கள் சரி, அண்ணன் திருமாவளவன் நானும் அளவற்ற மதிப்பை